உலகத்திலே பெரிய அநியாயக்காரன் யாருன்னு கேட்டா அமெரிக்கான்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த உலகம் இப்போதைக்கு பார்த்த மிகப்பெரிய அழிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அணுகுண்டு போடப்பட்ட ஜப்பானோட அழிவு தான். இயற்கை அழிவு இல்லாம செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் அழிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த பண்ணிட்டு மிகப்பெரிய அநியாயம் தான். பண்ணது யாரு? அமெரிக்கா தான். ஆனா, அந்த மிகப்பெரிய அநியாயத்த பண்ணிட்டு 2ஆம் உலக யுத்தத்த முடிச்சு வச்சதே நான் தான் அப்படின்னு லேபிள் ஒட்டுவார்கள். 2ஆம் உலக யுத்தத்த முடிச்சு வச்சது ஜெர்மனியோட தோல்வியிலேயே அது ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. ஆனா, இந்த முடிச்ச டைட்டில் வேணும். அதே சமயம் இந்த அணுகுண்டால நமக்கு வெற்றி கிடைக்கும். திருப்பி ஜப்பான் அணுகுண்ட நம்ம மேல போடுறதுக்கு அவனுங்கிட்ட இல்ல. இந்த மாரி ஏகப்பட்ட கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம், உள்ள புகுந்து பெரிய அநியாயத்த பண்ணக்கூடிய நாடு எதுன்னா அமெரிக்கா தான். இப்படி எது பண்ணியும் அது மிகப்பெரிய அநியாயமா இருக்கும். ரொம்ப அசால்ட்டா இறங்கி பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அநியாயத்துக்கு கெட்ட பையன் அப்படின்னா அமெரிக்காவ சொல்லலாம். ஆனா அந்த அமெரிக்காவால ரஷ்யாவ நேரடியா தொட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதனால தான் இவ்வளவு நாள் அமைதி காக்கிறார்கள். அதே சமயம் அப்படியே விட்டுட்டு போற அளவுக்கு கெட்டவனான்னு பார்த்தா அமெரிக்கா கேடு கெட்டவன். அதனால தான் ரஷ்யாவுக்கு எதிரா எப்பயுமே ஒரு செக் வச்சுக்கிட்டே இருப்பார்கள். அதுல உருவானது தான் நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு. அந்த நேட்டோங்கிற அமைப்ப காட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நேட்டோவோட எண்ணிக்கைய கூட்டணும். ஆரம்பிக்கும்போது இருந்த ஆட்களா இப்ப இருக்கார்கள். ஆரம்பிக்கும்போது ஒரு 2 பயலுக இருந்தாங்கன்னா, இப்ப 1 டசன் பயலுக இருக்காய்ங்க. இப்படி கணிசமா எப்பல்லாம் ரஷ்யா ஏமாறுதோ, எப்பல்லாம் ஐரோப்பால உள்ள நாடுகள் ஏமாறுதோ, அப்ப தூக்கிட்டு வந்து இந்த கூட்டணிக்குள்ள உட்கார வச்சு, அப்படியே இந்த கூட்டணிய விரிவுபடுத்தி, நேரம் கிடைக்கும்போது பூரா ரஷ்யாவுக்கு எதிரா மிகப்பெரிய ஒரு வலையமைப்ப பின்னிக்கிட்டே இருக்கக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்கா நேட்டோவ மட்டும் வச்சு கிடையாது. ரஷ்யா எங்கெல்லாம் இறங்குதோ அங்கெல்லாம் போய் இடைஞ்சல். உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் மாரி. இந்த மாரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஜாக்பாட் மாரி கிடைச்சது தான் உக்ரைன் யுத்தகலம். அது ஜாக்பாட்டு கைக்கு வந்துச்சா? இல்ல ஜாக்பாட்ட அனுபவிச்சார்களா? அது பூரா தனி கதை. ஆனா உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக்குனது மூலியமா படுதோல்வி அப்படின்னு சொல்ல முடியாது. வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு வேணா அமெரிக்கா கிளைம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒண்ணு ரஷ்யாவ கொஞ்சமாச்சும் இழுத்து விட்டோம்ல அப்படிங்கிற சந்தோஷத்தோட அமெரிக்கா இருக்கும். ஆனா இந்த யுத்தம் முடிய போது. இந்த யுத்தம் முடியிற நேரங்கள்ல ரஷ்யா பதிலுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் ரஷ்யா அலாஸ்கா பகுதிகள்ல விமானத்த பயன்படுத்துறது, எல்லைகள சீண்றது, மீறுறது, அலாஸ்கா பகுதிய நோக்கி இல்ல பக்கத்துல எல்லைகள்ல ஏவுகணைய வைக்கிறேன்னு மிரட்டுறது, வைக்கிறது. இது பூரா அப்படியே இவர்களுக்குள்ள சகஜமா நடக்கக்கூடியது தான். சீக்ரெட்டா பல டீலிங் போட்டு மெதுவா நகர்த்திருவார்கள். ஆனா இந்த தடவ சீனாவ கூட்டிட்டு அந்த எல்லைகள்ல ரவுண்ட் அடிச்சது அமெரிக்காவுக்கு உச்சகட்ட கடுப்பு. எப்பயுமே கடுப்பு வரும். ஆனா புதுசா இன்னொரு நாட்ட இந்த ட்ராக்குள்ள ரஷ்யா கொண்டு வருதே அப்படிங்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு ஜாஸ்தி ஆயிருச்சு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது? அப்பதான் எங்க ஜெலன்ஸ்கி மாரியே, உக்ரைன் மாரியே இன்னொரு அடிமை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தேடுனா, அதுக்கு ஈக்குவலா உலகத்துல வாய்ப்பு கிடையாது. ஆனா ஏறக்குறைய ஒரு மேட்ச் பண்ற அளவுக்கு கிடைக்கும் அப்புட்ன்னா, ஜெர்மனி தான் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியுது. ஜெர்மனியும் அதுக்கு ஒத்து வருதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அந்த ரஷ்ய எதிர்ப்பு ஆழ் மனசுல இருக்கிறது, இப்போ உள்ள சான்ஸ்லருக்கு பொங்கிக்கிட்டு வருது. அப்படியே வெடிச்சு சிதறுதான்னு கேட்டா, அப்படி மேல வந்துட்டு கீழ இறங்கிருது. ஆனா, அந்த மேல வரக்கூடிய நேரங்கள்ல அமெரிக்கா இந்த திட்டங்கள்லாம் போடுது. அலாஸ்காக்கு பக்கத்துல விமானம் பறந்ததுக்கு ஒரு எதிர்ப்ப காட்டணும் அப்படிங்கிறக்காக தடாலடியா குதிச்சுட்டார்கள். எங்க அப்படின்னா, ஜெர்மனியில கொண்டு போய் மிசைல்கள வைக்கிறது. அதுதான் ஏற்கனவே நெறைய நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா, இப்ப மிசைல்கள் வைக்கிறது மட்டும் கிடையாது. அது நேரடியா ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோவையும் தாக்கும் அப்படிங்கிறதும், அது போக அமெரிக்கா போனா கூடவே பிரிட்டன் போகும். பிரிட்டன் ஒரு படி இறங்கி போய் 2000 கிலோமீட்டருக்கு மேல உள்ள டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணக்கூடிய மிசைல்கள கொண்டு வரப்போறோம். எதற்கு அப்டின்னா, ரஷ்யால உள்ளக்கூடிய அணு ஆயுதத்தை இயக்கக்கூடிய தளங்கள பூராமே குறி வச்சு மிசைல்கள வைக்கப் போறோம் அப்படிங்கிறது தான். ஒரு யுத்தம்னு வந்துருச்சுனாலும், இல்ல ரஷ்ய அதிபர் புட்டின் அணு ஆயுதத்துக்கு ஒப்புதல் குடுத்தாலும், உடனடியாக ரஷ்யா முழுக்க இருக்கக்கூடிய அணு ஆயுத தளங்கள நாங்க தாக்குவோம். அதுக்கான முழு ஏற்பாட கொண்டு வந்து ஜெர்மனியில வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது எதற்கு அப்புட்ன்னா, அலாஸ்கா பகுதிகள்ல செஞ்ச சேட்டைக்கு பதில் சேட்டை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா மேலோட்டமா சொல்லுகிறது என்ன அப்புட்ன்னா, உக்ரைன் யுத்தம் தோல்விய நோக்கி வருது, ஐரோப்பாவ நோக்கி ரஷ்யா வருது அப்படிங்கிற பூச்சாண்டி வேல பூரா வெளிப்படையா காட்டுறது. ஆனா மறைமுகமா
இன்னொரு கூட்டணி நாட்ட ட்ராக்ல தூக்கிட்டு வந்து பறந்ததுதான். அது ஒரு வீணா போன நாடு. அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது 2வது கத. இருந்தாலும் அது மேலும் வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம், அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதிலடி குடுக்கணுங்கிறக்காக தான், இப்ப ஜெர்மனில கொண்டு போய் இந்த மிசைல்கள வைக்கப்போறோம். அதுவும் 2026ல இருந்து அதுக்கான வேலைகள் தொடங்கப்படும் அப்படிங்கிறது தான். அதுவரையும் சான்ஸ்லர் தாங்குவாரா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படியே சான்ஸ்லர் தயாராகி, அதுவரையும் அவர் ஆட்சி, அதிகாரம், அதுக்கப்புறம் ஆட்சி, அதிகாரத்த கைக்குள்ள வச்சிருந்தாலும், ரஷ்யா பதில் நடவடிக்கை எப்படி எடுக்கும் அப்படின்னு தான். இப்போதைக்கு ரஷ்யா சொல்லக்கூடியது, ஒட்டுமொத்த ஜெர்மனியும் சாம்பலாயிரும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிருக்கார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மத்த ஜெர்மனியர்கள் தயாரா இருப்பார்களா? அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கேள்வி. எது எப்படியோ இதுக்கு பதிலடி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஜெர்மனிய உள்ளுக்குள்ள தள்ளி விடுது. ஜெர்மனியும் சந்தோஷமா குதிச்சிருக்கு. திருப்பி ஏறி தப்பிச்சு ஓடுச்சுன்னா, ஜெர்மனி பொழச்சுக்கும். இல்ல அப்புட்ன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் பேசுறது என்ன? 3ஆம் உலக யுத்தம், 3ஆம் உலக யுத்தம் தான் பேசிக்கிட்டே இருக்கும். அது சின்ன லெவல்ல வெடிச்சு பெருசா போய் முடியும். பல வருடங்கள் ஆனாலும் கட்டாயம் இன்னொரு உலக யுத்தத்த சந்திக்காம போகாது. அந்த உலக யுத்தத்திலயும் நான் தோற்று ஆடி தோப்பேன். எப்படி 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தத்திலயும் ஜெர்மனியோட ஆட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தி தான். ஆடி கடைசியில படுதோல்விய நோக்கி போனது மாரி 3வது உலக யுத்தத்திலயும் நடந்தே தீரும். என் ஜாதகம் மாறவே மாறாது அப்படிங்கிற மாரி தான் இப்ப உள்ள ஜெர்மன் அரசாங்கம் செயல்படுதுங்கிறது எதார்த்தமான உண்ம.